இப்போ உங்ககிட்ட அந்த மாதிரி யாராவது பேஷண்ட் வந்திருக்காங்களா? ஹேர் ஃபால்க்கு இந்த மாரி எனக்கு ட்ரீட்மெண்ட் வேணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அவங்களுக்கு நல்ல குரோத் இருந்திருக்கா அப்படிலாம்? கண்டிப்பா வந்திருக்காங்க. ம். பேஷண்ட்ஸ் வந்து ஹேர் ஃபால் பேஷண்ட்ஸ் வராங்க. ஹேர் ஃபாலோட சேர்ந்து அசோசியேட்டடா நிறைய டாண்ட்ரஃப் அந்த மாதிரி இஷ்யூஸ்லயும் பேஷண்ட்ஸ் ஓகே. வராங்க. ஸோ என்னோட பேஷண்ட்ஸ் யாருக்குமே நான் ஃபர்ஸ்ட் ஹேர் ஆயில் கொடுக்க மாட்டேன். ம். ஹேர் ஆயில் இந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுங்க, ம். இந்த மாதிரி ஷாம்பு யூஸ் பண்ணுங்க ஓகே. அப்படின்னு சொல்லி நான் யாருக்குமே அட்வைஸ் பண்ண மாட்டேன். வர பேஷண்ட்ஸ்க்கு நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு என்ன ரூட் காஸ்ன்றதை வந்து அனலைஸ் பண்ணிடுவோம். பண்ணிட்டு அதுக்கேத்த அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு டயட்ல என்ன சேஞ்சஸ் பண்ண முடியும், ஓகே. டயட்ல என்ன பண்ண முடியும், இல்ல வந்து ரொம்ப சிவியரா இருக்கு நீட் தேவைப்படுறவங்களுக்கு மெடிகேஷன்ஸ்குள்ள போகும். ஓகே. அந்த மெடிகேஷன்ஸ்குள்ள போய் அது எவ்வளவு நாள் நீங்க யூஸ் பண்ணிக்கணும், அதோட லிமிடேஷன்ஸ் எல்லாமே வந்து அவங்களுக்கு தெளிவா கைட் பண்ணி அவங்கள ஃபாலோ பண்ணுவோம். நிறைய ரிசல்ட்ஸும் இருக்கு யூஸ் பண்ணவங்களுக்கு. ஹேர் growthக்கு வந்து ஏஜ் லிமிட் ஏதா இருக்கா? இவ்ளோ வயசு வரைக்கும் வளரும் நல்லா அப்படின்னு? கண்டிப்பா இருக்கு. இருக்கு. ஏஜ் லிமிட் மட்டும் கிடையாது, ஜெனடிக் ஃபேக்டர் ஒன்னு இருக்கு. ஓகே. ஜெனடிக்ஸ் நமக்கு வந்து ஒவ்வொரு ஜீன்ஸ் இருக்கும், அப்பா தாத்தா அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கு வந்து நிரந்தரமா வந்து இந்த பால்னஸ் வழுக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்கிறவங்களுக்கு இப்ப இருக்கிற சுச்சுவேஷன்ல கொஞ்சம் இயர்லியராகவே வர ஆரம்பிக்கும். அதோட இயர்லி ஸ்டேஜ்ல நம்ம போயிட்டோம்னா நம்ம அது வந்து ஃபுல் பால்னஸ் வராம ஃபுல் வழுக்கையா வராம நம்ம வந்து ப்ரிவென்ட் பண்ணிக்க முடியும். ஓகே. ரொம்ப லேட்டர் ஸ்டேஜ்ல போகும்போது அது கொஞ்சம் வந்து டெக்னிக்கலா இருக்கும் நம்ம அதை வந்து அது சரி பண்றதுக்கு. ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்ல நிறைய பேருக்கு ரிவர்ஸ் ஆகும், சில பேருக்கு ரிவர்ஸ் எல்லாம் நம்ம பண்ண முடியாது. அதை வந்து அனலைஸ் பண்ணி அவங்கள்ட்ட வந்து அந்த ஒரு அவேர்னஸை வந்து சொல்லிடணும்.